So வணக்கம் viewers, welcome back to another video guys. So வீடியோ வந்துச்சு பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா யுனைட்டியில் எப்படி ஒரு கோடே யூஸ் பண்ணாமல் ஒரு கேமை க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இந்த ஃபைலுக்கான டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சைஸ் 17 MB தான் வரும். இந்த ப்ளே மேக்கர் அப்படிங்கிற ஒரு ப்ளக்கின் இருக்குது. இந்த ப்ளக்கினை வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ண முடியும். கோடே இல்லாமல் ஒரு கேமை க்ரியேட் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மாதிரி பப்ஜி மாதிரி கேம் கூட ஈஸியாக இந்த ப்ளே மேக்கர் ஆட் ஆனை வச்சு வித்தவுட் கோட் நாலேஜே இல்லாமல் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபைல் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நாம் இந்த ப்ளே மேக்கர் ஆடானை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். எங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ஃபோல்டர் வரும். இது பாருங்கள், ப்ளே மேக்கர் அப்படின்னு ஒன்று வருது இல்லையா, இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட யுனைட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. யுனைட்டி ஹப்பில் இருந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். யுனைட்டி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரிலனா அதோட ஃபுல் செட்டப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதை நான் போட்டிருக்கேன் வீடியோ. அதை பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டனில் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ நம்மளோட யுனைட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்கும். அதுக்காக நம்ம அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக உள்ளே வந்துடுங்க. இந்த இடத்துல அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் பேக்கேஜ், அதில் கஸ்டம் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம டவுன்லோட் பண்ண நம்மளோட இதை எடுத்துக்கலாம். யுனைட்டி பேக்கேஜ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம டெஸ்க்டாப் போயிடலாம். ஓகே, இது மட்டும் ஈஸியாக இருக்கும். அதனால் ப்ளே மேக்கர் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ யுனைட்டி பேக்கேஜ்லேயே வச்சுருங்க. ஆல் ஃபைல்ஸ் கொடுத்தோம்னா சில ஓப்பன் ஆகாது. இது கரெக்டான ஒரு ஃபைல் தான், அதனால் நம்ம இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணது அந்த ஃபைலில் டீகம்ப்ரஸ் ஆகி வரும். இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஓகே, எடுத்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதில் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அது எல்லாம் டிக்காக இருக்கான்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். எல்லாம் டிக் ஆனதுக்கப்புறமா ஓகே, நம்ம என்ன பண்ணோம், இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். கொடுத்தோடனே ரைட்டிங் பேக்கேஜ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ப்ளே மேக்கர் ஆட் ஆன் வெல்கம் டு விண்டோஸ் சிஎஸ். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஓகே கைஸ், ஃபைனலி நமக்கு இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இந்த இம்போர்ட் இன்ஸ்டால் ப்ளே மேக்கர் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம கொடுக்கணும். இல்லை இன்ஸ்டால் ப்ளே மேக்கர் அதை கொடுக்கணும். நம்ம இப்போது ஐ மேட் ஏ பேக்கப் கோ ஹெட் அப்படின்னு பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகி சேவ் ஆகும். அதனால் நமக்கு இது கொஞ்சம் டைம்லாம் எடுக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிய நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன், சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல கேம் க்ரியேட் பண்ணுற டுட்டோரியல்ஸ்லாம் போட போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். கேம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எதுவாக இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வேணாம், ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. பிஸி ஃபார் 41 seconds, 42, 43, 44, 45. ஸோ இட் வில் டேக் சம் செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டைம் எடுக்கும் இதுக்கு. நம்ம இது பண்ண வெயிட் பண்ணோம். ஓகே, இந்த மாதிரி வருது பாருங்கள், இம்போர்ட் பேக்கேஜ். எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? எல்லாமே செலக்ட் ஆகிருக்கணும். இதில் பாருங்கள், டிக்கு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எல்லாத்துலேயும் டிக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே விடிஞ்சிரும். அதுக்காக நம்ம ஆல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா இம்போர்ட் கொடுத்தோடனே இன்ஸ்டாலிங் பேக்கேஜ். ஸோ நமக்கு ஃபைனலி யுனைட்டியில் நம்மளுடைய ப்ளே மேக்கர் ஆட் ஆன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இது பெய்டா ஃப்ரீயான்னு எனக்கு தெரியலை, பட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு நாம் பல கேம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அந்த கேம் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி அது எப்படி நம்ம நம்மளுடைய அதுலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாலேஷன்
ஆல்வேஸ் பேக்கப் ப்ராஜெக்ட் பிஃபோர் அப்டேட்டிங் வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ காய்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளே மேக்கர் ஆட் ஆன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ஒன் டைம் டவுன்லோட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக இன்டர்நெட்டு தேவை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கு எந்த ஒரு இன்டர்நெட்டும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு 17 MB அது மட்டும் அவ்வளோதான். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கூட உங்கள் இதில் தான் டிஸ்கனெக்டில் தான் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆட் ஆனும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட்லாம் இருக்கும் தேவையில்லை. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது. 3 minutes வரைக்கும் டைம் எடுக்குது. ஸோ காய்ஸ் ஃபைனலி நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒன்று கொடுப்போம். ஓகே, மறுபடியும் ஏதோ ஒன்று இம்போர்ட் ஆகுது. ஸோ திரும்பி அதே மாதிரி கேட்டுச்சு. ஸோ நம்ம வந்து கொடுத்துட்டோம். கோ ஹெட் ஏபிஐ இன்ஸ்டாலேஷன் கேட்டுச்சு. ஸோ அகைன் நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு ஒரு 10 minutes போல் டைம் எடுக்கலாம். அது வந்து சிஸ்டமோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பொறுத்து தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பல பேர் பண்ண மாட்டேங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறங்க. வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் 2 பேருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் இதெல்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அந்த